ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல போய் இரவு பொழுது பகல் அதிகாலையில் சூரியன் உதிக்க எப்படி அந்த இடத்துல இந்த வெளிச்சம் பெறுமோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இரவு பொழுதில் அந்த இடத்துல வந்து வெளிச்சம் வந்து இருக்குது. எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் நிற்கிறோம். சுன்னாகம் தாளையடி ஐயனார் ஆலயத்துக்கு தான் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றோம். மின் விளக்குகளால் வந்து ஒளிரவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீதிகள், கோயிலுக்கு செல்லக்கூடிய வீதி முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைந்த வெளிச்சங்களுடன் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டிருக்கின்றன. கோயில் பகுதி கூட பார்த்தீங்கன்னா பகல் பொழுது போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இங்கே என்ன விசேஷம் என்று பார்த்தீங்கன்னா வருடாந்த மகோற்சவம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தில் நான் உங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக காட்சிகளோடு என்னுடைய காணொலி ஊடாக பதிவேற்றியிருப்பேன். அண்மையிலே மிகவும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று முடிந்திருந்தன. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் புதுப்பொலியோடு காட்சி தரக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய சுவாமி ஐயனார் பெருமான் தற்பொழுது வெளிவீதி உலா வருவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினம் இங்கே 7ஆம் திருவிழா இடம்பெறுகின்றது. இந்த 7ஆம் திருவிழா உபயோகாரர்கள் தங்களுடைய இந்த திருவிழாவை சிறப்பாக நடாத்தும் மூலமாக பார்த்தீங்கன்னா பல ஏற்பாடுகளை இந்த இடத்திலே செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழர் பாரம்பரிய நடனங்கள், பரதநாட்டிய நடனங்கள், அதோடு பார்த்தீங்கன்னா வான வேடிக்கைகள், அதோடு பார்த்தீங்கன்னா கேரள செண்டமேளங்கள், அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கதகளி ஆடும் அந்த ஆட்டங்கள், அதோடு பார்த்தீங்கன்னா எங்கட ஈழத்து புகழ்பூத்த நாதஸ்வர வித்வான்களுடைய தவில் நாதஸ்வர கச்சேரி என பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த 7ஆம் திருவிழாவை வந்து சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த காணொலியூடாக இங்கே இடம்பெறுகின்ற அந்த சிறப்பான நிகழ்வுகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு பதிவு செய்யலாம் இருக்கின்றேன். சுவாமி காராம்பசு வாகனத்தில் வந்து அமர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வான வேடிக்கைகள் வந்து ஆரம்பமாகிவிட்டது. அப்படியாக சுவாமி விளம்பரம் ஆரம்பமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் மத்தாப்புகள், வெடிகள் என பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வான வேடிக்கைகள் காட்டப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். அப்படியாக கேரள செண்டமேளம் எல்லாமே இங்கே வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சுவாமி வந்து வலம் வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான அடியர்கள் இந்த இடத்துல குவிந்து அந்த காட்சிகளை காண்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
செண்டமேளம் அதோட முன்னாலே மயிலாட்டம் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கதகளி நடனம் என்று சொல்லுவார்கள். அந்த கதகளி நடனம் ஆடவர்கள் கூட இந்த இடத்துல வருகை தந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு குட்டி கேரளாவாக மாறி இருக்கிற காட்சியை வந்து பார்க்கலாம். அந்த கேரள செண்டமேளம் கதகளி நடனம் என்ன பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கலைகள் எல்லாமே இங்கே தற்பொழுது ஆலயங்களில் வந்து வருகிறது வந்து ஒரு வளமையாக மாறி இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே போய் வண்ண வர்ணங்களாக வெடிக்கிற அந்த வெடி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் கொளுத்து வெடிக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. அவர் இப்போ இந்த இடத்துல இருந்து கொளுத்த போகிறார். இவர் தான் மேலே போய் வந்து வெடிக்க போகிறார். பார்க்கலாம் நீங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுழல் வெடின்னு சொல்லுகிற சக்கரம் வெடின்னு சொல்லி ஒரு வெடி வந்து இந்த இடத்துல கொளுத்திங்கன்னா நானும் இன்றைய தினம் தான் முதல் முறை இதை பார்க்குறேன். நீங்களும் பாருங்க அது என்ன மாதிரி செயற்பட போகுதுன்றதை. சக்கரம் போல் அந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான அந்த ஒரு பொறியை வந்து அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏற்பாட்டுக்காரர்கள் முதலே அறிவித்திருந்தார்கள் அருகில் யாரும் நிற்க வேண்டாம், தூர நிற்கும்படியாக. அவர் பார்த்தீங்கன்னா அருகில் இருந்தவர்களுக்கு சில அந்த பொறிகள் வந்து நெருக்கமாக அடைந்ததை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கதிர்காமத்திலே இந்த மயில் நடனம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மிகவும் பேசுபொருளாக இருந்த மயில் நடனம் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் அதோட எங்கே நிகழ்வு நடந்தாலும் இந்த மயில் நடனம் வந்து தற்பொழுது ஒரு தவிர்க்க முடியாததாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டு வந்து ஆட வைக்கிறது வந்து இப்போ ஒரு வளமையாக மாறிக்கொண்டிருக்குது. ஐயக்கடவுள் காராம்பசு வாகனத்திலே ஆரோகரித்து வருகிற அந்த அழகை
வடக்கு வீதி பிரகாரத்தில் நாங்கள் எல்லோரும் கண்டு அவ்வாறாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 7ஆம் திருவிழாவின் சிறப்பு காட்சிகளை வந்து இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். பாரம்பரியமான தமிழர்களுடைய கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்வதோடு மற்ற கலைஞர்கள் வந்து நம்ம இடத்துக்கு வாரது என்பது பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் எங்களுடைய கலைகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றதையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும்படி காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்கோ. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க நன்றி. வணக்கம்.